நேத்து இறந்து போனவன் கூட இன்னைக்கு என்னவோ செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு காலையில கடைசி மூச்சு விட்டவன் கூட இன்னைக்கு ராத்திரி எதையோ சாதிக்கணும்னு திட்டம் போட்டு இருப்பான். இதுல பாருங்க, கண்டை சிமிட்டுற நேரத்துல என்னவோ நடந்து போயிடும். எதிர்காலம் நம்ம கையில இல்லவே இல்லை. அதனால எதை செய்யணுமோ அதை உடனே செய்ய பாருங்க. நாளைன்னு தள்ளி போடாதீங்க. ஒரு வாய்ப்பு வந்து கையில விழுந்தா அதை நழுவ விட்டுடாதீங்க. ஒருவேளை அதே வாய்ப்பு மீண்டும் வரலாம். ஆனா அதை பயன்படுத்திக்க நாம இருப்போமா இல்லையாங்கிறதுக்கு எல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால எல்லாத்தையும் உடனுக்குடன் செய்து முடிக்க பாருங்க. ஒரு நேரத்துல ஒரு விஷயம் செஞ்சா போதும். 10 விஷயத்தை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதுக்காக நாளைக்கு நாம இருக்கிறது சந்தேகம் அப்படின்னு எதிர்மறையா நினைச்சு கவலைப்படவும் கூடாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தூங்கிடாம அதுக்கான முயற்சியிலும் நாம ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதே நேரத்துல நேர்மறையா சிந்திக்கணும், செயல்படணும். நாளைக்கு கண்டிப்பா கண் விழிப்போம்னு உறுதியா நம்பி தூங்க போங்க. நாளைய விடியல் நல்லபடியாவே நடக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்கும். சரியா?